மெரினா விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் நீர்ச்சத்து இழப்பால் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புக்கான காரணம் என்ன, ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அடிப்படையாக வைத்து இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சாகசம் செய்தன. அதை கண்டுகளிப்பதற்காக தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் ஒன்று கூடினார்கள். இந்த கூட்டம் இதுவரை இல்லாத வரலாற்றில் ஒரு புதிய கூட்டமாக பார்க்கப்பட்டது. அது தொடர்பாக இந்த கூட்டம் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய காரணத்தால் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட அந்த ஆக்சிஜன் குறைவு மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு, அதிக வெயில் காரணமாக 5 பேர் உயிரிழந்தார்கள். இந்த உயிரிழப்பு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடுமையான விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள். தமிழக அரசு போதிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அதற்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக தண்ணீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோன்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார்.